எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க. நாம் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களின் சிறந்த படங்களை பார்த்துக் கொண்டு வருகிறோம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள எனக்கு இந்த வீடியோ முழுவதும் பார்த்துட்டு, கடைசியில உங்க கருத்துக்கள எனக்கு தெரியப்படுத்துங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. 18வது திரைப்படம் மகாநதி. இது 1994 வெளியான படம். கதை, திரைக்கதை கமல். இயக்கம் சந்தான பாரதி, இசை இசைஞானி இளையராஜா. கமல் அவர்களுடன் இணைந்து சுகன்யா, எஸ்.என். லட்சுமி, ராஜேஷ், கொச்சின் அனீஃபா மற்றும் பலர் நடித்திருந்தார்கள். இந்த கொச்சின் அனீஃபா மிகச்சிறந்த நடிகர். அவர் 2010 இறந்துவிட்டார். இந்த படத்தினுடைய கதைய சுருக்கமா பார்க்கலாம். கிராமத்துல மிகவும் வசதியான ஒரு குடும்பத்தை சேர்ந்த கமல், மனைவி கிடையாது. மகள், மகன், மாமியாரோட ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வராரு. துரதிர்ஷ்டவசமா அனீஃபா, துளசி இருவரும் அவருக்கு அறிமுகமாகுறாங்க. இவங்க 2 பேரும் பெரிய அயோக்கியர்கள், ஏமாற்றுக்காரர்கள். இவங்க பேச்ச நம்பி ஒரு பெரும் தொகையை மெட்ராஸ்ல போய் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னுட்டு பெரும் தொகையை இன்வெஸ்ட் பண்றாரு கமல். ஆனா, அந்த தொகையை எல்லாம் அவங்க சுருட்டிட்டு, திருடிட்டு, ஏமாத்திட்டு ஓடிடுறாங்க. அதனால இவரு ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலை ஏற்படுது. இந்த 2 பேருடைய பேச்ச கேட்டு ஒரு பெரும் தொகைய இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு கமல். அது என்ன பிசினஸ்னா, சிட் கம்பெனி, பினான்ஸ் கம்பெனி. அந்த கம்பெனி அனிஃபானாலயும், துளசினாலயும் திவால் ஆகுது. கமலுக்கு தெரியாமயே அந்த கம்பெனிக்கு வந்த எல்லா பணத்தையும் சுருட்டிக்கிட்டு இவங்க 2 பேரும் ஓடிடுறாங்க. பொதுமக்களுடைய பணத்த வச்சு செய்ற பிசினஸ்ன்றதுனால, பொதுமக்கள் எல்லாம் கமல அடிச்சு, உதைச்சு ஜெயில்ல தூக்கி போட்டுர்றாங்க. கமல் ஜெயில்ல இருக்கிற அந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்தி அவருடைய மத்த சொத்துக்களையும் ஆட்டைய போட்டுறாரு அந்த அனிஃபா. அதனால தெருவுக்கு வந்துடுறாங்க கமலுடைய மாமியார், மகன், மகள். அது மட்டும் இல்லாம கமலுடைய மகள சிறுமியினும் பார்க்காம, ஒரு பணக்கார அரசியல்வாதிக்கு அவனுடைய காம இச்சைக்காக அனுப்பி வச்சிடுறான் இந்த அனீஃபா. அந்த அரசியல்வாதி அந்த சிறுமிய நாசம் செய்துவிட்டு, அவளை சோனாகாஜி என்ற இடத்தில் வித்து விடுகிறான். கமலுடைய மகனும் தொலைந்து விடுகிறான். மாமியாரும் இந்த துக்கத்திலேயே இறந்து விடுகிறார். பிறகு விடுதலையாகி வெளியே வரும் கமல் இதையெல்லாம் கேள்விப்பட்டு துயரத்தில் வாடுகிறார். அவருக்கு ஆறுதலாக இருப்பவர்கள் ஜெயிலில் அவரோடு இருந்த ஒரு பெரியவரும், அவருடைய மகள் சுகன்யா இருவரும் தான். பிறகு கமல் சோனாகாஜி, அது கல்கட்டாவில் இருக்கும் ஒரு ரெட் லைட் ஏரியா. அங்கு சென்று தன் மகளை கண்டுபிடித்து வீட்டுக்கு கூட்டி வருகிறார். மகனையும் கண்டுபிடித்து வீட்டுக்கு கூட்டி வருகிறார். பின்னர் இவர்கள் குடும்பத்தை இப்படி நாசமாக்கிய அந்த அனீஃபா மற்றும் அந்த அரசியல்வாதியை கொன்று பழிவாங்குகிறார். திரும்பவும் ஜெயிலுக்கு போய் நீண்ட நாட்களுக்கு பிறகு விடுதலையாகி வருகிறார். அதன் பிறகுதான் அவருடைய வாழ்க்கை சற்று அமைதியாக செல்கிறது. இந்த படத்த பார்த்துட்டு யாருமே அழாம வெளில வர முடியாது. அப்படி வந்தானா, அவன் மனசுல, நெஞ்சுல கொஞ்சம் கூட ஈரம், இரக்கமே இல்லன்னு தான் அர்த்தம். எப்படி சிவாஜி அவர்களும், சாவித்திரி அவர்களும் நடித்த பாசமலர் என்ற படத்தை பார்த்து அழாதவர்களே இல்லை என்பது போல், இந்த படத்தையும் பார்த்து அழாதவர்களே இருக்க முடியாது. அவ்வளவு ஒரு சோகமான, துயரமான ஒரு படம். இந்த படத்தினுடைய சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா, கதைக்களம் தான். நெறைய பகுதி ஜெயில்ல தான் இந்த படம் நகரும். அந்த ஜெயில் நீங்க இதற்கு முன்னாடி பார்க்காத ஒரு ஜெயில். உண்மையான ஜெயில் எப்படி இருக்கும்? அதுல கைதிகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அங்க என்னென்னலாம் அட்டூழியங்கள் நடக்குது என்பதையெல்லாம் ரொம்ப தத்ரூபமாக சொன்ன ஒரு படம் இந்த மகாநதி. இதற்கு முன்னாடி ஜெயிலனா, இந்த அளவுக்கு உண்மையான ஒரு ஜெயில நம்ம தமிழ் படத்துல நீங்க பார்த்திருக்க முடியாது. அடுத்தது நடிப்பு. எல்லாரும் ரொம்ப இயல்பா நல்லா நடிச்சிருப்பாங்க. அதுலயும் கமல் அவர்கள் நெறைய காட்சிகள்ல நம்ம அழ வச்சுடுவாரு. அதேபோல சண்டை காட்சிகள் மிக சிறப்பாக இருக்கும் இந்த படத்துல. ஒளிப்பதிவுகள், இசை, பாடல்கள் என்று எல்லாமே இந்த படத்துல சிறப்பு தான். இந்த படத்துல நெறைய உணர்ச்சி பூர்வமான, துயரமான காட்சிகள் இருக்கு. சில காட்சிகள பார்க்கலாம். ஒரு காட்சியில தூங்கிட்டு இருக்க தன் மகள்
சிகப்பு விளக்கு பகுதியில அவள் பட்ட கஷ்டத்தை எல்லாம் சொல்லி புலம்புவா, தூக்கத்திலேயே. அத கேட்கிற கமல் அழுவார். அந்த காட்சி. இன்னொரு காட்சியில ஜெயில்ல இருக்கிற கமல பாக்க அவருடைய மாமியார், மகள், மகன் 3ரும் வருவாங்க. அப்போ அவங்க மாமியார், "உங்க பொண்ணு வயசுக்கு வந்துட்டா" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல கமல் கலங்குவாரு, அழுவாரு. ஆனா, அது அவர் அழறது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க கவலைப்படக்கூடாது என்பதற்காக 2 கையையும் இப்படி வச்சுக்கிட்டு அந்த கம்பியில, ஜெயில் கம்பியில அழுவார். அதுக்கப்புறம் அவங்க "என்னங்க மாப்பிள, என்னங்க மாப்பிளன்னு" கேட்பாங்க. உடனே திரும்பிட்டு அழுவாரு. அவரால அவங்கள ஃபேஸ் பண்ணவே முடியாது. அவ்ளோ அழுகை பீறிட்டு வரும். ஏன்னா, இந்த மாரி ஒரு நிலையில பொண்ணு வயசுக்கு வந்திருக்காளே, அவள வந்து ஒண்ணுமே அவள கவனிக்க முடியாது. அவள சீராட்ட முடியாது, பாராட்ட முடியாது என்ற அந்த ஒரு தகப்பனாக அவருடைய ஏக்கம், துக்கம் அதெல்லாம் ரொம்ப அழகா காமிச்சிருப்பார். இந்த படத்திற்கு சிறந்த தமிழ் திரைப்படம் என்ற தேசிய விருதும், சிறந்த ஒளிப்பதிவு அதாவது சவுண்ட் மிக்சிங்காக தேசிய விருதும் கிடைத்தது. இந்த தேசிய விருது, சவுண்ட் மிக்சிங்கான தேசிய விருதை ஸ்ரீதர், எம். சூரியநாராயணன் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். சிறந்த படத்திற்கான தமிழ்நாடு விருதும் இதற்கு கிடைத்தது. பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். உங்களுடைய கருத்துக்கள பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.